ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இடம் ஐக்கியா. கிச்சனுக்கான தேவையான பாத்திரங்கள், டிஃப்ரெண்ட்டான அக்சசரிஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மால்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிறோம். வாங்க. அவர் அங்கேருந்து பாய் சொல்லுவார். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மால் பார்க்கலாம். எல்லா விதமான கடையும் இருக்குது இங்கே. குட்டீஸ் 2 பேரும் அண்ணா கிட்டேயும் என் வீட்டுக்காரர்கிட்டேயும் இருக்காங்க. புச்சு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். போமா, கடைக்கு போமா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோராமா? ஐக்கியா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அந்த சைடா? இது வந்து மால் இல்லை. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும்போது கூட்டமாக இருக்குது. கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா நம்ம போவோம். இந்த மால் வந்து 2006 கட்டினதா சார்? ஆனால் இது எனக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய கனவு தாங்க. இந்த இடம் மேலே இருக்க கேரிபூர் அண்ணா இருக்கு. மேலே தானே? நம்ம இங்கே தான் எக்ஸ்கலேட்டரில் போக போகிறோம். நாங்கள் ஏறிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். உள்ளதுல எல்லா மாலுக்கும் போனாலும் இந்த எக்ஸ்கலேட்டரில் போகிறது தான் எங்களுக்கு இன்னும் என்ஜாய்மெண்ட். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். நம்ம ஷாப்பிங் பண்ணக்கூடிய கடை வந்து இங்கே தான் இருக்குது. நான் கடைக்குள்ளே போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். என் மாண்டுங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஏரியானா இதுதான். போமண்ணே போ, அம்மா வரேன். நீங்கள் போங்க, நான் வரேன். அண்ணா அண்ணா ஃபுல்லாக போகிறோம். ஷாப்பிங் பேக்கு நம்ம ஊரில் மஞ்சள் பை எடுக்க யோசிக்கிறோம். ஆமாம், கையில் போட்டுக்க வேண்டியது நல்லா தான். இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இதுதான் பேக். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப்பாக வச்சுருக்காங்க. கிச்சனுக்கு தேவையான ரேக் எல்லாமே, அங்குள்ள லைட்டிங்ஸு, அது மாதிரி அங்கேயே வந்து டின்னர் நம்ம சாப்பிட்ற டைனிங் டேபிள், அதுக்கு பின்னாடி வந்து ரெஸ்ட் ஹால் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து கேபினெட்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு வந்து ஐடியா கிடைக்கும் எப்படியெல்லாம் நம்ம கிச்சனை, நம்ம வீட்டை வந்து செட்டப் பண்ணலாம் அப்படின்ட்டு. வாங்க இதுலேயே உள்ளே போகலாம். வாங்க வச்சு வாங்க. இது டச் பண்ணக்கூடாது, நமக்கு எல்லாம் கிளாஸு. பார்த்தீங்கன்னா இல்லை கிச்சன். எப்பவுமே கிச்சன் பக்கமே போதுமா? அது தாண்டி நிறைய இடம் இருக்குல்ல எங்கள் உலகமே. ஆனால் ஒரு வீடு வந்து எப்படி செட் பண்ணணுங்கிறது சிம்பிள் எடுத்துக்கிட்டு இது வந்து பார்த்தாலே வந்து நிறைய ஐடியா கிடைக்கும். சோப் டிஸ்பென்சர், ப்ரைஸ் டேக்லாம் எடுத்துருக்காங்க. 995. அதுலேயே வந்து ப்ரைஸ் போட்டிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும். சரி சரி, வாங்க வாங்க, இழுத்துறாதீங்க. செம ராக் சிஸ்டம். இது மாதிரி தான் செய்யணும்.
எவ்வளோன்னு யோசிப்போம், ஆனால் அதுலேயே பில்லு தொங்க விட்டுருக்கு. இங்கே பாருங்க அத்தை ஃபிட். சூப்பராக இருக்காண்ணா. இது எல்லாமே வந்து பார்க்க பார்க்க நல்லா வாங்க வச்சு வாங்க. அடுத்து பெட்ரூம். பெட்ரூமில் என்னென்ன தேவை? மெயின் பெட்டு. இது போதும். இதில் வந்து ஒவ்வொரு பெட்ஷீட்டுக்கும் என்னென்ன ப்ரைஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து நோட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லைட் முதல் மேலே இருக்கிற லைட் வரைக்கும் அந்த லைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியுது தான். ஆஃப் பண்ணால் க்ளோஸ் ஆகிடுது. நல்ல சிஸ்டமில் இல்லை, இது நல்ல லைட் சேவ் பண்ணலாம், கரண்ட் சேவ் பண்ணலாம். ஏன்னா நாங்களாம் வீட்டுக்குள்ளே போன உடனே சுவிட்ச் ஆன் பண்ணோம், எப்போ ஆஃப் பண்ணுறோன்னே இல்லை. ட்ரெஸ்ஸிங் டேபிள், இங்கே ஒரு கபோர்டு வச்சுருக்காங்க. எல்லாமே அப்படிதான். இங்கே வந்து வாஷ்ரூம். இங்கேயும் என்னென்ன பொருள் வச்சுருக்காங்களோ எல்லாமே. இது வித்தியாசமாக இருக்குது. மிரர் மூவபிள். அதான் இங்கே நல்லா இருக்குல்ல? ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு ஐடியா தான். இதே மாதிரி எல்லாருக்கும் வீட்லேயும் செய்ய முடியாது. ஆனால் இதிலேருந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செய்ய ட்ரை பண்ணலாம். சிம்னி ரேட்டு எல்லாமே இல்லை, எல்லாத்துலேயும் இந்த லைட்டுக்கு சரி எல்லாமே அதில் ரேட். கிச்சனுக்கு நெக்ஸ்ட்டு செட்டிங் வந்து கிட்ஸோட பெட் வச்சு வேண்டாம் வேறக்கூடாது. இந்த செட்டப் தான் மகளுக்கு. இது ஒரு அவுல் லைட் இருக்குதான் பின்னாடி, ரொம்ப அழகாக இருக்கு. நோ 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 இது என்ன மாதிரி அழகா இருக்குல்ல? இது என்ன மாதிரியே அழகா இருக்கு. நீ காந்த கண்ணல ஏச்சா இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் ஒவ்வொரு செட்டிங்லேயும் இருக்கும். ஆனால் வேறு வேறு விதமாக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு செட்டிங்ஸ் ஒவ்வொரு விதம். எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சரி, நீ அடுத்த செக்ஷனுக்கு நம்ம போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேம்புவில் வந்து மூங்கில், பேம்புனா மூங்கிலில் வந்து நமக்கு மொபைல் ஹோல்டர் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த குறுக்க ஒரு லைன் இருக்குல்ல, அதில் வந்து பள்ளமாக இருக்குது, அதில் தான் நம்ம மொபைல் வைக்கணும். இது வந்து 7 கிராம் தான்.
2 சைடு கொடுத்துருக்காங்க, இந்த சைடும் கொடுத்துருக்காங்க, இந்த சைடும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. செம்மையான ஷோரூம். பிள்ளை பிடிச்சிருங்க தான். இங்கேயும் அழகான ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி. இன்னும் இது பார்க்க எனக்கே ஆசையாக இருக்குது. இது மாதிரிலாம் வீட்டை அலங்கரிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப ரொம்ப டக்குலாம் நம்மளால் முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இந்த மாதிரிலாம் அழகாக செய்யலாம். ரொம்ப அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது. இப்போ தான் கரெக்டான செக்ஷனுக்கு வந்திருக்கோம், டாய்ஸ் செக்ஷன். இனி என் பசங்களை கையில் பிடிக்க முடியாது. அதான் எதை விட எது அல்லன்னு தெரியாமல் இருக்காங்க அவங்க. செம்மையாக இருக்கா சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாஃப்ட்னஸ் வந்து சூப்பராக இருக்குது. டஸ்ட் ஆகிடும் தான். அவங்க தொடச்சி வச்சுருக்காங்க, நல்லா துடைக்கிறாங்க. செம சாப்பிட்டு கட்டியா. ஐயோ, இப்படி இருந்து வச்சுக்கோங்க, பசங்க வந்து இதை கெட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு பண்ணுவாங்க. வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3D சேர் இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளை இது ட்ரெண்டு பார்க்க பிள்ளைக்கு 3D சேர் நல்லா இருக்குதான். ஆமாம் தாய், எனக்கு இது ஒன்று வாங்கி கொடுமா. உங்களுக்கா? சீக்கிரமாக சின்ன பிள்ளையா அவங்க? அப்புறம் வாங்கி தர மாட்டேன். பேட் பாய், பேட் கேர்ள். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலராம். இது எல்லாமே கிட்ஸ் செக்ஷன் தான். இங்கே இருக்க அவங்க குக்கிங் செக்ஷனு. ஐயோ அதான், நான் தானே கிச்சன் வச்சுருக்கேன். இது மாதிரிலாம் இதெல்லாம் வாங்கி இங்கே பாருங்க. இது வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவ்வளோவும் கிச்சன் செட்டு காட்டுறேன். 25 dirhams. நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸ் வந்து சும்மா இல்லை, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. நல்ல கலர்ஃபுல்லாக அருமையாக வச்சுருக்காங்க. நான் ஒவ்வொன்றா காட்ட முடியாது, நான் அதனால சுற்றி காட்டிக்கிறேன். அவ்வளோதான். இனி அடுத்த செக்ஷன் பார்ப்போம். இது எல்லாமே வந்து 5 dirhamsங்க. இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டாண்ட் ஆக்சுவலி இது நான் எடுத்து காட்டுறேன். ஸ்டாண்டு, ஆப்பிள் கட்டர், நிறைய இருக்குது. இனி இது வழியாக கீழே போவோம். கீழே இது மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கும். அங்கே தான் நம்ம வாங்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாங்க, ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நேராக கீழே பக்கம் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். குட்டீஸ் இறங்கிட்டாங்க, நான் பின்னாடியே போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே தான் கிச்சன் செட்ஸு எல்லாமே, வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே கிடைக்கும் இந்த சைடு. இப்போ நான் ஒவ்வொரு செக்ஷனாக வீடியோ எடுக்கிறேன். ட்ரோலி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 3 dirham. ஒவ்வொரு செக்ஷனில் ஒவ்வொரு ப்ரைஸ் தொங்க விட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வாங்கிடணும். இதில் நான் கண்டிப்பாக ஒன்று எடுத்தே தீருவேன். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸிங் உள்ள. $4 dirham.
இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் நான்ஸ்டிக். இங்கே எல்லாமே நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ் தான். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாத்துக்குள்ளதும் எல்லாமே போட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன விதமான நான்ஸ்டிக் வேணும், என்ன மாதிரி பிராண்டில் வேணும், எல்லாமே இருக்குங்க. எனக்கு மேக்ஸிமம் இங்கே எல்லாமே கவர் பண்ண முடியல. ஏன்னா நிறைய பேர் லேடிஸ் நடுவில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதனால ஒரு சில தான் கவர் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த செட்டு வந்து 15 கிராம்ஸு 15 கிராம்ஸில் போட்டிருக்காங்க. கொஞ்சம் வெயிட்டும் இருக்குது, நல்லாயிருக்கு. எல்லாமே இங்கே கிச்சன் ஐட்டம். இங்கே பாருங்கள், இது வந்து ஐக்கியா பிராண்ட் ஸ்டீல். ஆக்சுவலாக செம்ம வெயிட்டாக இருக்குன்னா செம்ம வெயிட்டு, என்னால் தூக்க முடியல. இது வந்து 25 வருஷம் வாரண்ட்டி. இங்கே பாருங்கள், 25 இயர் கேரண்டி. இந்த வெயிட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு வெசல்ஸும் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒவ்வொரு இது குறைஞ்சது 15 வருஷம் வாரண்ட்டி ஒவ்வொரு பிராண்டுக்குமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பூன், எத்தனை விதமான ஸ்பூன்ஸ். செக்ஷனே சூப்பராக இருக்குங்க பார்க்க. இது எல்லாமே டின்னர் செட்டு. இந்த சைடு ஃபுல்லாகவே டின்னர் செட். இது வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. இந்த சைடு ஃபுல்லாகவே டின்னர் செட்டாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே பேம்பு செக்ஷன். இது வந்து 49 கிராம்ஸ். ஒரு 3-4 விதமாக பவுல் போட்டிருக்காங்க. இது கிச்சன் கிளாத் எல்லாமே காட்டன், நல்லாயிருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்குது. எதுவுமே வந்து குறை சொல்கிறது கிடையாது. அவ்வளோ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் டிசைனபிளாக இருக்குது. எல்லாமே ப்ளெயின் தான் அதிகமாக பார்த்துருப்பேன். இங்கே பாருங்கள், டிசைனபிளாக கொடுத்துருக்காங்க. டிஷ்யூ ஹோல்டர், இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே கப் அண்ட் சாசர். இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாகவும் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டீல். எனக்கு நிறைய ஐட்டம்ஸ் தெரியாது அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு. ஆனால் நிறைய வகைகள் இருக்குது. இந்த காஃபி ஃபில்டர்ஸ், வேறு செக்ஷனுக்கு போவோம். அடுத்த செக்ஷனுக்கு வெயிட் செக் பண்ணுறது, கிராம்.
இது யூஸ்ஃபுல் தான் கிச்சனுக்கு கண்டிப்பாக. ரொம்ப யூனிக்கான பொருள் வந்து தாராளமாக ஏதோ வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய இருக்குது. ஆனால் காட்டக்கூடிய செக்ஷன் அந்த நான்ஸ்டிக் இது எல்லாமே வேறு. ஆனால் இது நல்ல ரேட்டு சமர் இருக்குது. இது எல்லாமே வந்து கிடைக்காதான்னு நினச்சது. ஆனால் 12 காசு பிளேட்டு வைக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அவ்வளோ முடியாது. வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு செட்டிங்லாம் காமிச்சோம் இல்லையா, அதுக்கான கலெக்ஷன்ஸ்க்கான இடம் தான் இது. இந்த குஷன்ஸ், ரெடிமேட் சேர்ஸ், அதுக்கான கிளாத்ஸ், பெட்ஷீட், பில்லோஸ், பேபி பில்லோஸ், பேபி பெட்ஷீட்ஸ், இதெல்லாம் தான் இங்கே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ், ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்குது.
பார்ப்போம் அடுத்த செக்ஷனில் வேறு எதுவும் இருக்காங்க. டைம் தான் வேணுங்க இங்கே சுற்றுறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வால் டெக்கரேஷன் அண்ட் மிரர்ஸ், அதுக்கான கலெக்ஷன்ஸ் இந்த ஏரியா. ஐயோ தள்ளுறதுக்கே தெம்பில்ல. இந்த ஏரியாவுக்கு ஸ்பெஷல் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது வெறும் கேண்டில் மட்டும்தானே. ஆனால் இதில் வந்து நின்னாலே ஒரு சுவாசிக்கும் போது அவ்வளோ ஃப்ளேவர்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் கேண்டில். ரொம்ப அருமையாக ஸ்மெல் இருக்குது. எல்லாமே ஆர்கானிக்கான ஃப்ரூட்ஸ்க்கு சூப்பராக இருக்குது. விதவிதமான லேம்ப் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது ரொம்ப பார்க்குறது. இங்கே பாருங்கள் லைனாக வச்சுருக்காங்க. க்ரீன் ஆப்பிள் இருக்குது, வெனிலா ஃப்ளேவரில் இருக்குது. ஸ்ட்ராபெர்ரி, செர்ரி, ஸ்ட்ராபெர்ரி இந்த சைடு. அந்த ஏரியாவே அப்படியே செம்மையாக இருக்குது கலரில். அந்த சைடு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் அந்த க்ரீனாக தெரிகிறது. நார்மலாக வீட்டில் இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஏற்றுறது, இந்த மாதிரி ஃப்ளேவரில் கேண்டில்ஸ்லாம் ஏற்றுறா இன்னும் சூப்பராக தான் இருக்கும். நானும் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது, ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். வெண்ணிலா, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வாஸ், ஹேங்கிங் டைப்பு, வீட்டுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி திங்ஸ். டைமருங்க. சத்தம் போடாத. ஐயோ ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா டிசைனருக்காக. சூப்பராக இருக்குது. கேஸ்டர்ஸ் இது நிறைய பேருக்கு கிச்சனில் வைக்க பிடிக்கும். ஆனால் இது வந்து கிச்சனில் வைக்கிறது கிடையாது. இது எல்லாமே கார்டனுக்குள்ள. இது அழகாக இருக்குது பாருங்களா.
எதுவுமே நேச்சுரல் கிடையாது, எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஆனால் அதுவுமே எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன போயிட்டுருக்காரு என் குட்டி வாண்டு தமிழை நான் போயிட்டுருக்கேன். சுற்றி திரும்பவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், பெயிண்டிங்ஸ். இந்த சைடு பார்த்திங்கன்னா வெறும் ஃபோட்டோ ஃப்ரேமும் பெயிண்டிங்ஸும் தான் இருக்குது. இங்கே பாருங்க. ஹாய் ஹாய். இது ஃபுல்லாக வந்து ஃபர்னிச்சர் செக்ஷன். நம்ம தேவையான ஃபர்னிச்சர் நம்மளே வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நல்லா இருக்குல்ல, ஆனால் இது வித்தியாசமாக இருக்குது. ஏங்க அவங்க டே அப்பா நீ எங்கேயோ முட்டிக்கலாமா? இதுதான் மெயின் ஸ்டோரேஜா சார்? ஆனால் இது ரொம்ப பிரமாண்டமாக நில்லு நில்லு. இது ஒரு 145 ப்ளைவுட் மாதிரி தான் இப்படி பழாமல் முடிச்சாங்கன்னா இந்த ஊரில் போடலாம். ரெண்டாவது தாராளம் சைடு இது ஊரில் வந்து மாடர்ன் கிச்சன் மேலே நல்ல ஒர்க்ஃபுல்லாக உண்மையாகவே இது ஒர்க்ஃபுல் தான். 45னா தாராளம். வச்சு வச்சு அங்கே போங்க. இதில் கை வச்சுறாத மக்கள் உடஞ்சிரும். இது ஒன்று எடுக்கா, ரெண்டு எடுக்காவா? ரெண்டு எடுக்காவா? இப்படி கார்னர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஓகே, ரெண்டுன்னு எடுத்துக்கோ. 7 கிராம்ல இது 1 to 10 கிடைக்க சான்ஸ் இல்லை. இந்த மாடல் பார்த்தது இல்லை.
தமிழ் லைட்டு 19. இது மாதிரி கொஞ்சம் இங்கே வாங்க, வீட்டுக்கு நம்ம வாங்கிக்கிறோம். அது 15 கிராம் வந்து இது மாதிரி ஒன்று வீட்டுக்கு எடுக்கலான்னு இருக்கேன். டேபிள் மாதிரியா? ஆமாம், நல்லா இருக்கலாம். இது மாதிரி அது 15, 17 வெள்ளை கலரு. இது வந்து 25 நல்லா இருக்கும். ஐக்கிய பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் கவர் பண்ணிட்டேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். இதுக்கு மேலே நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேங்கிறது நான் வீட்டுக்கு போய் நான் காட்டுறேன். இங்கே வந்து குட்டி சாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்த உடனே நிறைய வாங்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. டாய்ஸ்லாம் வந்து குழந்தைங்கள வச்சுட்டு உண்மையாக ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க. இங்கே வந்த கையில் காசு தான் அதிகமாக வேணும். நானே வந்து ஒரு அமௌண்ட் இன்னைக்கு காலி பண்ணிட்டேன். இனி நம்ம வீட்டுக்கு நான் போயிட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்கேங்கிறத